செல்லுராஜன், என்ன பேசுறீங்க? யார பேசுறீங்கன்னு ஏதாவது நிதானம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எந்த கேட்டகரியில உங்கள சேர்க்கறதுன்னே தெரியல. எப்போதுமே அரசியல் காமெடியனாவே இருந்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்கல்ல? ஊடகத்தார்கள் உங்கள நோக்கி விழி வாங்கி நீட்டுறது நீங்க உலக அரசியல் பேச போறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி இல்ல. ஏதாவது உளறி கொட்டுவீங்க. அன்னைக்கு பொழுதுபோக்கா இருக்கும். நீங்க உடனே உங்கள அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்க அறிவாளித்தன்மை உலகத்துக்கே தெரியும். தர்மாக்குள் அறிவாளித்தன்மை. அந்த சாதனையை முறியடிக்க முடியாம உலகமே திணறி போய் நிக்குது. நாம இன்னொருத்தரை போய் கிண்டல் பண்ணலாமா? ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றது தப்பு இல்லைன்னு, ஆனா அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். வாய்க்கு வந்ததெல்லாம் உடறி கொட்டக்கூடாது. எடப்பாடி உங்களை இடையிலேயே கழட்டி விட்டு போனார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஓடி வந்து ஃபுட்போர்ட் அடிக்கல மாதிரி மைக்க பார்க்கும்போது ஏதோ பேசி நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணீங்களா? அதுக்கு எங்க தலைவர் தான் கிடைச்சாரா? உங்களை மாதிரி காமெடி பண்றதுக்கும் அறிவு இல்லாம பேசுறதுக்கும் இங்க நிறைய அரசியல்வாதி அறிவார்ந்த தலைவரை உணர்ந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஏத்துக்கும். சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, படம் எடுக்க காசு கொடுத்தா உடனே அமைதியா வந்துருவார். அவர் எடுத்த படம் எல்லாமே அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தில் எடுத்தது. இன்னைக்கு உலகத்துல மிகச்சிறந்த படங்களோட பட்டியல் போட்டீங்கன்னா எங்க தலைவருடைய படம் அதுல இடம்பெறும். இன்னைக்கு சினிமாவை பத்தியோ கலைகளை பற்றியோ ஆய்வு பண்ணணும்னா எங்க தலைவரை தாண்டி தான் போய் ஆகும். ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னா சுயநலத்துக்காக வேண்டி இல்லைன்னு. இந்த மாநிலம் அழகான ஒரு மாநிலம். இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்கணும், ஒற்றுமையை குலைச்சிடக்கூடாது, மாநிலத்தை பலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். உங்களை மாதிரி மக்களை ஏமாத்தி சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் காப்பாற்றணும்னு பாஜக கிட்ட மண்டிக்கிட்டு கிடக்கல. நோட்டுக்கு விலை போறவர் இல்லைன்னு எங்க தலைவர். உங்க அம்மாவே விலை பேசினாங்க இல்லையா? வாங்க முடிஞ்சிச்சா? விஸ்வரூபம் இப்போ கூட சட்டத்தை நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார். அவரை பற்றிலாம் பேசாதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அதுவும் கால்களை பார்த்து பம்மி நகர்ந்து அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எங்கள் தலைவர் ஆகாயம் மாதிரி. இப்பயும் சொல்கிறேன், உங்கள் கேட்டகரியில் எங்கள் தலைவர் வரமாட்டார். நிறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க கூட சடுகுடு விளையாடுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.